Hi, hello and welcome to Meenakshi's Kitchen and Home Appliances. நான் சங்கர். இன்னைக்கு சூப்பரான ரெண்டு ப்ராடக்ட்டோட வந்திருக்கேன். ஒரு ப்ராடக்ட் வந்து மல்டி பர்பஸ் இட்லி பாட், இன்னொன்று வந்து 2 டயர் ஃப்ரூட் பாஸ்கெட்ஸோட வந்திருக்கேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். மல்டி பர்பஸ் இட்லி பாட். இது வந்து 11 பீசஸ் கொண்டது. அதாவது ஒரே ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பிரதர், அதாவது எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மல்டி பர்பஸாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் கியூட்டான இட்லி பாட்டோட வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம். எனக்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் தான் அது. இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஸ் மெட்டல் எல்லாமே பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்கோம், காயில் ஷீட்டில் செஞ்சுருக்கோம். கவலையே படாமல் யூஸ் பண்ணுங்கள். 1 இயர் கேரண்டியும் இருக்குது. பேஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் பேஸ், அதாவது டொங்குன்னு சத்தம், சாண்ட்விச் பாட்டம் கிடையாது, ஆனாலுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு அமுங்காது. ஏன்னா இது நல்ல ஹெவியான 1 mm ஷீட்டில் செஞ்சுருக்கோம், ப்ளஸ் காயில் ஷீட்டில் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 liters கெப்பாசிட்டியில் வருது. நீங்கள் தனியாக இதில் நீங்கள் ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, சுடுதண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, முட்டை வேக வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக ஒரு மூடி கொடுத்துருக்கோம். இந்த மூடி வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பணியார சட்டி இருக்கும் இல்லையா, இந்த பணியார சட்டிக்கு ஆப்டான ஒரு மூடி. ஒரு ஆப்பச்சட்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பணியார சட்டிக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ப்ராடக்ட் ஆச்சா. இது பேர் என்ன தெரியுங்களா, MMSS 11 பீசஸ் மல்டி இட்லி பாட். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து 2 ஐட்டம் பார்த்துட்டீங்க. இது மூணாவது பார்க்கும்போது உங்களுக்கு 3 இட்லி வருது. அதாவது காலையில் நான் ஒருத்தர் தான் இருக்கேன், 2 இட்லி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இட்லி தட்டு, ஒரே ஒரு இட்லி தட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 இட்லி வருது. ப்ளஸ் இதோடைய டயாமீட்டர் வந்து 7.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். நாட் ஸோ ஸ்மால். ஓகே, 8 சென்டிமீட்டர் வந்து பெருசு, இது வந்து 7.5 சென்டிமீட்டர் கொஞ்சம் தான் சின்னதாக இருக்கும். மீடியம் சைஸ் இட்லி தாராளமாக வரும். ப்ளஸ் இதில் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, ப்ரோ உள்ளே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க, பிளாக் மெட்டல், அதாவது பேக்லைட் ஹேண்டில் யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால நான் வந்து ஸ்டீலில் நாப் வச்சுருக்கேன் இந்த தாட்டி. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 இட்லி வேணும்னா நீங்கள் 3 இட்லி மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா இட்லி வேணும்னா மேலே வந்துட்டு 4 இட்லி இருக்கிற மாதிரி ஒரு தட்டும், கீழே 3 இட்லி இருக்கிற மாதிரி தட்டும் 2 தட்டு தரோம். ஸோ தட் இதில் 7 பிக் இட்லி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான குட்டியான பட்டன் இட்லியோட வந்திருக்கேன். இந்த பட்டன் இட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பிளேட்டு, ஆனால் 18 பட்டன் இட்லி வரும். இதுலேயும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாப் தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எப்பயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கப் இட்லி வந்துட்டு 5 கப் இட்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கப் இட்லி வந்து 80 ml கெப்பாசிட்டி. சரிங்களா, இந்த 80 ml கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கப் இட்லி 5 பீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு இந்த கப் இட்லி பண்ணலாம், காஞ்சிபுரம் இட்லி பண்ணலாம், மசாலா இட்லி எல்லாம் சூப்பராக பண்ணலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல திக்கான உங்களுக்கு ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டீமர் பிளேட்டில் நீங்கள் மோமோஸ் செய்கிறது, கொழுக்கட்டை செய்கிறது, வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறது, மத்தியானம் வச்ச சாதம் வந்து ரீஹீட் பண்ணுறது, அந்த வகையில் எல்லாமே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ 40% ஆஃபர் போக 1333 ரூபாய்க்கு தரப்போகிறேன். 11 ஐட்டம் வருது இதில். ஓகேங்களா, 11 ஐட்டம் வருது. ஸோ தட் இது எல்லாமே சேர்ந்து 1333 ரூபா. ஒரு சூப்பரான கிஃப்டிங் ஆப்ஷன் கூட நம்ம இது சொல்லலாம். ஸோ தட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா சர்ச் கோட் பார்த்துக்கோங்க, MM2766. MM2766 நீங்கள் இது சர்ச் கோட் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். எப்பயுமே தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதி வந்த அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு இட்லி மாவு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 5 to 7 மினிட்ஸில் சூப்பராக இட்லி வந்து வெந்துடும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டம் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம், ப்ளஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நீங்கள் டிஷ்வாஷர்லையும் போட்டு வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதோட இடம் நம்ம செக் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 பிளேட் வைக்கிறேன், 3 இட்லி பிளேட், அப்புறம் 4 இட்லி பிளேட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பட்டன் இட்லி பிளேட் வைக்கிறேன். அப்புறம் இந்த தட்டு இட்லி வச்சுட்டு மேலே வந்து 5 கப் இட்லிஸும் வச்சுட்டு மூடியும் வச்சு காட்டுறேன். இது வந்து டோட்டலாக இந்த ப்ராடக்ட் 1 கிலோ 475 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தட்டு இட்லி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்களா, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இட்லி துணி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா தட்டு இட்லியும் ரெடி. ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த இட்லி பாட் வேணும் அப்படின்னீங்கன்னா www.meenakshan.com போயிட்டு MM2766 சர்ச் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்துடும். அட் த பிரைஸ் ஆஃப் 1333 ஃப்ரீ ஷிப்பிங்.
அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டில் இந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஒரு பழம் வைக்கிறதுக்கு வந்துட்டு 600 ரூபா 700 ரூபா 1000 ரூபா போட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்குறதான்னு யோசிப்பாங்க. ஆனால் பழம் இன்னைக்கு சும்மா வாங்க விற்குது. ஆப்பிள் பார்த்துட்டிங்கன்னா 200 ரூபா 250 ரூபா ஒரு கிலோ. இன்னும் பாருங்கள், ஒரு கிலோ தான் இது. இங்கே பாருங்கள், நான் வைக்கிறேன் பாருங்கள். நான் வாங்கின ஆப்பிள், ஒரு ஆப்பிள் வந்துட்டு எவ்வளோ ரேட் வருது? இது ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ 4 ஆப்பிள் 250 ரூபானா ஒரு ஆப்பிள் எவ்வளோ ஆச்சுங்க? டிவைடட் பை 250 போட்டு பாருங்களேன். 4 உங்களுக்கு 65 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு ஆப்பிள். ஆனால் இது என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இல்லாத தட்டில் வைக்கும்போது காற்று போகாமல் கெட்டு போயிடுது, அழுகி போயிடுது. அதே மாதிரி தான் பனானாவும். ஸோ தட் இதுக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை பிளாஸ்டிக் டம்ளர், பிளாஸ்டிக் தட்டிலையோ வச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டயர் ஃப்ரூட் பேஸ்கெட். 2 டயர் ஃப்ரூட் பேஸ்கெட். இது ஏற்கனவே போன வருஷமே நம்ம போட்டது. போன வருஷம் போட்டு இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த பேஸ்கெட் பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த பேஸ்கெட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க பாம்பேன்னு நினைக்கிறேன், பாம்பே, அவங்க பேர் கூட எனக்கு தெரியல டக்குன்ட்டு, ஷபரி தான் அட்டன் பண்ணார். அந்த கஸ்டமர் இந்த பீஸ் வந்து 40 பீஸ் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு டைமே இல்லை. அவங்க குழந்தை வந்துட்டு +2ஓ 10ஓ எழுதியிருக்காங்க பப்ளிக்கு. அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம மீனாட்சி ப்ராடக்ட்டில் வாங்கின இந்த 2 டயர் தான் கொடுக்கணுன்ட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வீட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மீனாட்சி ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் தெலுங்கில் பேசினாங்க என்கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, சார் எங்களுடைய பொண்ணு மார்க் வாங்கின உடனே அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் நான் இது வந்து கொடுக்கணும், நம்ம ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கேட்டாங்க. 1 மாதம் 1.5 மாதம் டைம் கொடுத்தாங்க. நான் செஞ்சு 40 பீஸ் அவங்களுக்கு நான் வந்து கொரியரில் அமுச்சு வச்சுட்டேன். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டயர் இருக்குது. அதனால் ஒரு அடி இடம் இருந்தால் போதும். ஆனால் கீழேயும் மேலேயும் 2 இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 250 ரூபா போட்டு இந்த ஆப்பிள் வாங்குகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்குறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி தப்பினுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி நம்ம டைனிங் டேபிள் வச்சுட்டா குழந்தைங்களுக்கும் தெரியும் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். அவங்களாவே எடுத்து சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம லான்ச் பண்ணது. டபுள் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கும், மேலேயும் கீழேயும் கூட இருக்கும். ஒரு சைடில் மட்டும் ஒரு ஸ்டாண்ட் கொடுத்து வெல்டிங் வச்சுருப்போம். இதோட எடை செக் பண்ணிக்கோங்க. 900 கிராம் இருக்குது. இது டிஸ்கவுண்ட் போக 650 ரூபா. சர்ச் கோட் MM1506 MM1506. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து டபுள் சைடு கூட ப்ளஸ் டபுள் சைடு ஹேண்டிலும் கொடுத்துருக்கோம். 2 சைடும் வெல்டிங் வச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு வந்து அது 8 வரைவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எடை வந்து 1 கிலோ 150 கிராம் இருக்குது. இதோடைய சர்ச் கோட் MM2657. டிஸ்கவுண்ட் போக 850 ரூபா வருது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப். நம்ம இந்த ரவுண்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்பில் கீழேயும் ஒன்று மேலேயும் ஒன்று கொடுத்துருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட எடை வந்துட்டு 1 கிலோ 110 கிராம் வருது. இதோடைய டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 800 வருது. ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் ப்ரோ, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் ப்ரோன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்கொயர் கீழேயும் நல்லா அகலமாக இருக்குது, மேலேயும் நல்லா அகலமாக இருக்குது. இதோட எடை பாருங்கள். இதோட எடை வந்து 1 கிலோ 700 கிராம். அதாவது அதெல்லாம் 1 கிலோ தான் இருக்குது, 1 கிலோ 100 கிராம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 700 கிராமில் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ரொம்ப ஹெவியாக கேட்குறவங்களுக்கு இது இன்னும் கெப்பாசிட்டியும் வந்துட்டு இது பெருசாக இருக்கும். ஸோ தட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 1150 ரூபாய் வருது. இதோடைய சர்ச் கோட் MM2656 MM2656. ஸோ தட் இப்போ இது வந்து நம்ம அடுக்கி காட்டுறவங்களுக்கு அந்த ஸ்கொயர், அந்த ரவுண்டு கொடுங்கப்பா, அந்த ரவுண்ட் கொடுங்க. பாருங்கள், இதில் நம்ம அடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சீப் பழம் வாங்குகிறோன்னா அது அப்படியே வைக்கலாம். இது வந்து வாழைப்பழத்துக்காகவே இந்த இடத்த விட்டுருங்க. ஏன்னா ரவுண்டாக இருக்கிறனால, நல்லா வாழைப்பழமும் நம்ம ரவுண்டாக இருக்கிறனால சூப்பராக இருக்கும். சைடில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து மாம்பழம் வச்சுக்கிறோம். ப்ளஸ் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்பிள் வச்சுக்கலாம். பாருங்கள், எங்கேயும் மிச்சம் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக இருக்கா, ப்ரெசன்டபுளாக இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிட்டோன்னா, இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழம் நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த மாம்பழம் 200 ரூபா. அப்புறம் இந்த ஆப்பிள் வந்துட்டு 250 ரூபா. அப்போ எவ்வளோ ஆச்சு? 100 200 250 எவ்வளோ ஆச்சு? 550 ரூபா ஆச்சு. 550 ரூபா போட்டு வாங்கினது நார்மலாக ஏர் சர்க்குலேஷன் இல்லாத வைக்கும்போது கெட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அழகாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு
அப்படின்னீங்கன்னா www.meenakshi.com குள்ள போய் நான் சொன்ன சர்ச் கோட் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. அப்படி தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மோருங்கிற பட்டன் இருக்கும் இந்த வீடியோ கீழே, அது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய சர்ச் லிங்க் எல்லாமே கொடுக்குற, டச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வெப்சைட் போயிடும். நீங்கள் பார்க்குற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் இல்லம் தேடி வரும். இந்த வீடியோ கட்டாயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்.